ஹே கைஸ், 2020 கேரளாவில் ஒரு டிஸ்டர்பிங்கான க்ரைம் சீன் நடக்குது. ஆமாம், ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். 2020 ஒரு பேரண்ட்ஸ் பிரணவ் அண்ட் சரண்யா தன்னோட குழந்தை வியானை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸோ போலீஸ் வந்து இமீடியட்டாக இதை வந்து ஆக்ஷன் எடுக்குது. இமீடியட்டாக குழந்தைய தேடுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதே நாள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட டெட் பாடி கடலோரத்தில் கிடைக்குது. எஸ், அது வியானோட டெட் பாடி. ஸோ ஒரு 18 மாத குழந்தை, ஸோ ஒரு மொத்த கேரளா டிஸ்ட்ரிக்டே மொத்தமாக ஷாக் ஆகுது. ஒரு 18 மாத குழந்தை யார் கொண்டிருப்பா, இல்லை இந்த எப்படி அது கடலுக்குள்ளே போச்சு? இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ லேட்டராக போலீஸ் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலையை பண்ணது வியானோட அம்மா. ஸோ என்ன நடந்திருக்கு, எப்படி ஒரு பெத்த தாயை தன்னோட குழந்தையை எப்படி இவ்வளோ கொடூரமாக கொல்ல முடியும்? ஸோ இது எதுக்காக சரண்யா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வாழ்கிறதுக்கு வியான் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கான். ஸோ அதுக்காகவே வியானை கொன்னுட்டா இந்த பிரச்சனை தீந்துரும். டிவோர்ஸ் கொடுக்க முடியல, டிவோர்ஸ் கொடுத்தாலும் வியான் வந்து திருப்பி பேரண்ட்ஸ் கூட இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரலாம். இல்லை என்ன இந்த பொண்ணு நினச்சிச்சின்னு எனக்கு புரியல. வியானை அன்னைக்கு காலையில் சரண்யா தூக்கி கொண்டு போய் கடலில் உயிரோடு போட்டிருக்காங்க. ஸோ லேட்டராக சரண்யா இதை ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து 2020 2026 வரைக்கும் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சரண்யாவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வந்து சரண்யா மேபி லைஃப் லாங்க்கு உள்ளே இருக்கலாம். சரி, சரண்யாவுக்கு போதுமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்ன ஒரு கொடூரமான தண்டனை அதுக்கு கொடுத்துருந்துருக்கணும். பட் இந்த இதுக்கே 6 வருஷம் டைம் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் சரண்யாவுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. இன்னும் நாட்டில் எவ்வளோ சரண்யா மாதிரி பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லா ஸ்டோரியும் என்டர்டெயின்மெண்ட்க்கு மட்டும் இல்லை, ஒரு சில ஸ்டோரி வார்னிங்க்கு கூட. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.